ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி நான் சிறுதானியத்தில் ஸ்டஃப்ட் இட்லி பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். சிறுதானிய ஸ்டஃப்ட் இட்லிக்கு நமக்கு சிறுதானிய மாவு தேவைப்படும். 4 டம்ளர் சிறுதானியம் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை 4லேருந்து 5 மணி நேரம் தனித்தனியாக ஊற வைக்கணும். ஊற வச்சிட்ட பிறகு நீங்கள் அரிசி மாவு எப்படி அரைப்பீங்களோ அதே மாதிரி கிரைண்டரில் அரைச்சி வச்சுக்கணும். இது ஒரு 4 மணி நேரம் புளிக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இட்லி ஊற்றணும். இப்போ நான் அந்த சிறுதானியத்தை ஊற வச்சு அரைச்சி புளிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட்டை துருவி வச்சுருக்கேன், கொஞ்சம் சோளம், 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் வெங்காயத்தாள், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிட்டு இதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேரட் போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த கார்னையும் போட்டுடலாம். கார்ன் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போது எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலா தூளெல்லாம் போட்டுடலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச அந்த உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இந்த உருளைக்கிழங்கை. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு இதோடு நம்ம சேர்த்தாச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வெங்காயத்தால் தூவிக்கலாம். தூவி இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஆற விடணும். இப்போ ஆற வச்சு வச்சுருக்கிற இந்த ஸ்டஃபிங்கை நம்ம என்ன பண்ணணும்னா குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டிக்கணும். இப்படி உருட்டிட்டு இப்படி வடை மாதிரி தட்டிக்கணும். பாருங்கள், இப்படி வடை மாதிரி தட்டி இப்படி வச்சுக்கணும். இன்னொன்று அதே மாதிரி உருண்டை பிடிக்கிறேன். உருண்டை பிடிச்சி இப்படி வடை மாதிரி இப்படி தட்டிக்கணும். தட்டி எடுத்து வச்சுருங்க தட்டில். இப்போ பாருங்கள், நான் இந்த ஸ்டஃபிங் எல்லாத்தையும் வடையாக தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த சிறுதானிய மாவை நான் உப்பு போட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை நம்ம இதில் ஊற்றிடலாம். மாவு வந்து நம்ம கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ அந்த ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் மாவை ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்றினா வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரி இன்னொரு குழியிலையும் நான் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக மாவு ஊற்றி ஸ்டஃபிங்கை நடுவில் வைக்கிறேன். இப்போ மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லா குழியிலையும் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அது ஒரு இட்லி வேக வைக்கிற பாத்திரத்தில் உள்ளே வச்சு மூடிடலாம்.
இப்போ ஒரு 15 நிமிஷம் இதை நம்ம ஸ்டீம் பண்ணணும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை ஓப்பன் பண்ணுறேன். இட்லி நல்லா வெந்திருக்கு. இது அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இட்லி எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இட்லி வருது. இந்த ஸ்டஃபிங் உள்ளே இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த இட்லிக்கு நடுவில் வந்து அந்த ஸ்டஃபிங் தெரியுது. ரொம்ப அழகாக வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டஃப்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது தேங்காய் சட்னி, கார சட்னி சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.